சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம வெளியே இருக்கிற உடல் உறுப்புகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளை கண்ணிலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ மஞ்சக்காமலை வருது அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்படுது. அப்போது கண் மஞ்சளாக எல்லோவாக இருக்குது. நார்மலாக நிறைய பேர் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, விஷ சாராயம் குடித்து கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கல்லீரல் பாதிக்கப்படும் போது எப்படி நம்ம கண் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல டாக்டர் கிட்ட நீங்க போகும்போதே முக்கியமா சில டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க கண்ணு பார்ப்பாங்க, உங்களோட நகத்தை பார்ப்பாங்க, அதே மாதிரி உங்களோட நாக்கை நல்லா நீட்ட சொல்லி பார்ப்பாங்க. அப்போ நாக்கு என்ன மாதிரி கலர்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து சில வியாதிகள் சில பிரச்சனைகளை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது சிம்பிளா நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க நாக்குல உள்ள நிறத்தை வச்சு உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத நம்மளே பார்த்துக்கலாம். நாக்கு இளம் சிவப்பா இருக்கு அப்படின்னா இருதயம் இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு எப்பயுமே காஃபி கலர்ல தான் இருக்கும். ஸோ காஃபி கலர்ல இருக்கு அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு எப்பயுமே ஒரு ரோஸ் கலர்ல பிங்கா இருக்கும். அதுதான் முழுமையான ஆரோக்கியமா உடல் இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான அறிகுறி. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் எப்பயுமே நாக்கு ஃபுல்லாவே ஒரு எல்லோ நிறத்துல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்றது அர்த்தம். வெளிர் வெள்ளையா இருக்கு, எப்பயுமே நாக்குல பார்த்தீங்கன்னா ஒரு மாவு படிஞ்ச மாதிரியே இருக்கும். நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம கிளீன் பண்ணும்போது நிறைய மாவு மாதிரி வரும். அந்த மாதிரி வெளிர் வெள்ளை நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா உடல்ல நீர் ரொம்ப வற்றி போயிருக்கு அப்படின்றது அர்த்தம். நுண்ணிய கிருமிகளால் தொற்று நோய் இல்லை காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த வெளிர் நிறத்துல இருக்கும். ஸோ சிகப்பு நிறத்துல நாக்கு இருக்கு அப்படின்னா தொற்று நோய்கள் இல்லை அலர்ஜி இருக்கு அப்படின்றது அர்த்தம். எல்லாரும் நேராக போயிட்டு உங்க கண்ணாடியில உங்க நாக்கு என்ன நிறத்துல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்குன்னா கண்டிப்பா உங்க மருத்துவரை போய் பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.